வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் நீதி கெட்டது யாரால்? உரையாற்றுவோர் பேராசிரியர் மோகன் கோபால், தோழர் பாலன், தோழர் மருதையன். ஒருங்கிணைப்பு தோழர் மத்தூர் சத்யா. நாள் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. அதான் நம்ம கவினுடைய அப்பா கேட்டார், உன் பொண்ணு தானே வலிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சுது, நாங்க வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம், நீ யோகியனா இருந்தா முதல்ல உன் பொண்ணு தானே நீ ஏதாவது பண்ணிருக்கணும், என் பிள்ளைய நீ வெட்டின, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க அவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை செய்யணுங்கிறது கூட இல்லை. உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது, அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்ல நேர்ந்தது. பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், என்ன இவங்க தான் வெட்டினாங்க, இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன். நீ விக்டிம் சைடு நிக்கணுமா, குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிக்கணுமா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா, அறிவு கூட இருப்பதில்லையா? இந்த அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? அதுக்கு தானே உனக்கு பயிற்சி, அதுக்கு தானே யூனிஃபார்ம். விக்டிம் சைடு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஜுடிஷியரி பாத்துக்கும், அவன் கோர்ட் பாத்துக்குவான். அது அவன் வேலை, ஓ வேலை இல்ல. எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை தான் உன் வேலை. நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார், வந்து நிரபராதி, அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அவனை தண்டிக்க கூடாது, அவனை வெளியே விடுறேன், விடுதலை பண்றேன். அது நீதிபதியின் வேலை, உங்க வேலை. இன்னைக்கு அந்த பெண்மணி, அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க 2 பேரும் பியூர் லவ் பண்ணோம், பியூரா லவ் பண்ணணும், அதாவது தூய்மையா நாங்க காதலிச்சோம்னு சொல்லிருக்கோம். அதை எடிட் பண்ணிட்டு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்பந்தம் இல்ல, அவங்களை இதில் கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்றதை மட்டும் எடுத்து போடுறாங்க. அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது பாவம். இல்லைன்னா அதை போட்டு தள்ளிடுவாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால வீட்டை இடிக்கிறேன்னு வந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள்லாம் இடிக்கிறாங்க. கலெக்டரை கேட்டா பயங்கரமா அப்படி கராரா சட்டம் பேசுவார். சார், இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா எங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுவாங்க, கண்டெம்ட் போட்டுருவாங்க. இன்னைக்கு நைட்டோட நைட் இடிச்சானும் வேற வழியே கிடையாது. வந்து புல்டோசரோட வந்து நிற்கிறான். உள்ள இருக்கிற ஜனங்களை பத்தியோ உள்ள இருக்கிற பொருளை பத்தியோ எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படி துடிக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? 2018ஆம் ஆண்டு சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போடுறான், ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து. இப்படி நாடு முழுக்க ஆணவ கொலைகள் நடக்குது. இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் ஹானர் கில்லிங். அதை நேரடியாக தமிழ் படுத்தும் போது கௌரவ கொலை. எது கௌரவ கொலை? வரட்டு கௌரவத்தால் செய்யக்கூடிய கொலை குற்றது. வரட்டு கௌரவ கொலைன்னு என்ன சொல்லலாம் பாருங்க. இவன் படிச்சு ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் ஆகி எவ்வளவு பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான். இந்த பையனை கொலை செய்தவனும் படிச்சிருக்கிறான். அவன் தடகள வீரன்னு சொல்றாங்க, ஆனால் மாதம் ஒரு போட்டோ போட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல. அதுதான் வீரம்னு கற்றுக் கொடுக்கிறார்கள், அதுதான் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, அந்த வம்சம் இந்த வம்சம். என்னைக்காவது இவன் கௌதம புத்தரை பத்தி, ஐயன் திருவள்ளுவனை பத்தி பேசுறானா பாருங்க. அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா? ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களே உருவாகி இருக்கிறாங்க. நீ எஃப்ஐஆர்ல பேர் போட்டிருக்கீங்க. கவினை கொலை செய்ததில் அப்பா, அம்மா, மகன் 3 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு. போட்டது யாரு? போலீஸ். ஆனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அவனே டைப் பண்றான். யாரு? கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட், கையெழுத்து போடுங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி இது. நல்ல வேளை அவங்க கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சொன்னதை அவன் டைப் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு நம்ம கையில கொடுத்துருக்கான். எஃப்ஐஆர்ல பேர் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். அதுதானே ப்ரொசீஜர், அதுதானே ப்ரொசீஜர். இப்போ ஒருத்தன் சரண்டர் ஆயிட்டான், நான் தான் கொன்னேன்னு. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதுல உடந்தை, அதுல தொடர்பு இருக்கிறது, அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும். அதுக்கு ஆங்கிலத்தில் பிரைமா ஃபேசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படி இருந்தா போதும், போலீஸ் நினைச்சா கேஸ் போடலாம். ஒரு கலவரம் நடக்குது, கலவரத்துல வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினாரு, அதனால கலவரம் ஆகி போச்சு. ஏவன் திருமாவளவன் கூட யார் யார் ஒரு 4-5 பேர். அதுக்கு பிறகு யாரெல்லாம் கையில கிடைக்கிறாங்களோ எல்லாத்தையும் பிடிப்பான். அவங்க வெறி அடங்குற வரையிலும் அரெஸ்ட் பண்ணுவான். மற்றும் பலர். இந்த போலீஸுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. இந்த காவல்துறையினுடைய போக்கு, அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு, உளவியல். இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போட்டு இருக்கிறார் முதல்வர். அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள், தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மட்டுமே அதை ஒப்புவிக்க வேண்டாம். உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை இந்த வழக்கில். ஏனென்றால் இதுல குற்றம் சுமத்தப்பட்ட 2 பேர் காவல்துறையில அதிகாரிகளா இருக்கிறாங்க. அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர், அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர், 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். காவல்துறை வழக்கமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை அல்லது சிபிசிஐடி காவல்துறை யாரா இருந்தாலும் அவர்கள் நீதிக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறான், திராவிட
திராவிடன்னு சொல்லாத, அறிவு கெட்ட கும்பல், கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத கும்பல், தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் ஞான சூன்யங்கள். திராவிடங்கிறது என்ன சாதி பேரா? திராவிடன் சொன்னா என்ன ஆயிரும்? திராவிடன் சொல்லிட்டா தமிழன்ங்கிற உணர்வு இல்லாம போயிருமா? எல்லாம் மடைமாற்றம் செய்கிற கேவலமான அரசியல் இது. திராவிடன் சொன்ன உடனே தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு. பெரியார் என்ன மொழி, என்ன அவன் என்ன சாதின்னு தோன்றான். அவருக்கு தெலுங்குரா கன்னடரா? இப்ப அம்பேத்கர் மராட்டியர்னு ஒதுக்கிடுவியா நீ? காரல் மார்க்ஸ் ஜெர்மானியர்னு ஒதுக்கிடுவியா? இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது. இந்த கும்பல் தான் சாதி பெருமிதத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகின்றன. இதே ஒரு குற்றம் ஒரு தலித் பையன் செஞ்சிட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டுல போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கரா பேசுவாங்க. இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க. உன் புள்ளை வர்ற வரல நீங்க உள்ளே உட்காரணும். இது நடக்குதா நடக்கவில்லையா? அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய பின்னடைவு தலித் எழுச்சியிலே ஏற்பட்டது. தலித்துன்னு சொல்லாத, அது அசிங்கம். என்ன அதுல அசிங்கம் எனக்கு புரியல. தலித்துங்கிறது ஒரு சாதி பெயரே கிடையாது. அகில இந்திய அளவில் பட்டியல் சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்காக சர்வதேச ஒரு சொல்லாடல் அது. தலித்துன்னு போய் அமெரிக்காவில் சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான் யாருன்னு. அவன் சாதியை போய் அந்த ஊர்ல சொன்னா அப்படி ஒரு சாதியா தெரியாதும்பா. அப்படின்னா என்னம்பா உனக்கு தெரியாது. நீ தலித்துன்னு சொன்னா இந்தியாவில் 25% நீ அடங்குற. நீ உன் குறிப்பிட்ட சாதியை மட்டும் சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியா போயிடுற. உன்னை யாருன்னே தெரியாது. நாடாளுமன்றத்தில் ஆந்திராவில் நடந்த ஆணவ கொலையை கண்டித்து பேசியவன் திருமாவளவன். இங்கிருந்து ஆந்திராவுக்கு போன அமிர்தான் ஒரு பெண்ணு, அவன் கணவனை கொண்டுட்டாங்க, கொடூரமாக வெட்டி கொண்டு. அந்த பெண் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை சந்தித்து கட்சியின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்து விட்டு வந்தோம். அந்த ஊர்ல நான் எம்பிக்கு நிக்க போறேன்னா, ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும், சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படையான கோட்பாடு. வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று. சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது பெரும் குற்றம். அப்படி யாரேனும் காதல் செய்தால் அவர்களை கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தண்டனை நடைமுறை என்பது இந்த சமூகத்தில் தான், இந்து சமூகத்தில் தான் நீடிக்கிறது. சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, இரத்த கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. அகமண முறை, ஆங்கிலத்திலே எண்டோகேமஸ் என்று சொல்வார்கள். ஒரே சாதிக்குள் தான் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் திரும்ப 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 திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது. இது எஸ்சி மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல. பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணையோ ஆணையோ காதலித்து திருமணம் செய்யக்கூடாது என்று மட்டும் இல்லை. பட்டியல் சமூகம் அல்லாத பிற சமூகங்களில், ஆங்கிலத்திலே ஓபிசி என்று சொல்லுகிற அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அல்லது வர்ணாசிரம தர்மப்படி சொல்லப்படுகிற சூத்திரர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள் என்கிற இந்த 4 வருணங்களுக்குள்ளேயும் மாறி மாறி திருமணம் செய்யக்கூடாது. சத்திரியர் வைசியரை திருமணம் செய்யக்கூடாது, வைசியர் சூத்திரரை திருமணம் செய்யக்கூடாது, சூத்திரர்களும் வைசியர்களும் சத்திரியர்களும் பிராமணர்களை காதலித்து திருமணம் செய்யக்கூடாது. பிராமண வர்ணம், பிராமணத்திற்குள்ளேயே, பிராமண சமூகத்திற்குள்ளேயே தான் குலம் கோத்திரம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். சத்திரிய வர்ணம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய புரிதலின்படி சொன்னால் பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இங்கே யாரும் சூத்திரர் என்று தங்களை சொல்லிக் கொள்வதில்லை. ஆனால் பிராமணர்களின் விளக்கப்படி தலித்துகள் தவிர, பிராமணர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்றுதான் அவனுடைய பார்வையில் சொல்லப்படுகிறது. ஆக அந்த வருடங்களுக்கு இடையிலே கூட எம்பிசி என்றால் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன. பேக்வர்ட் கிளாஸஸ் பிசி என்றால் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன. இந்த பிசிக்குள்ளேயே ஒரு சாதி இன்னொரு சாதியை கலக்கக்கூடாது என்பதுதான் சனாதன தர்மம். எம்பிசிகளுக்குள்ளே கூட
சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற சனாதன தர்மம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்பதெல்லாம் அரசாங்கம் நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்ட பெயர், அவ்வளவுதான். அது சாதியின் பெயர் அல்ல, அது ஒரு பட்டியலின் பெயர். எம்பிசி என்பதற்குள்ளே 108 சாதிகள் இருக்கின்றன, அது ஒரு பட்டியல் இருக்கிறது. பிசி என்பதிலே பல நூறு சாதிகள் இருக்கின்றன, அது ஒரு பெரிய பட்டியல். அரசாங்கம் தான் செய்யக்கூடிய திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, ஆட்சி நிர்வாக வசதிக்காக சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற சொற்கள் தான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்பதெல்லாம். ஆனால் சமூக அடிப்படையிலே பார்த்தால் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதிதான். அந்த சாதிகளுக்கிடையே கூட கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று காலம் காலமாக வரையறைகள் நடைமுறையிலே உள்ளன, விதிமுறைகள் நடைமுறையிலே உள்ளன. மீறினால் தண்டனைகள் வழங்கப்பட்டன. ஊரை விட்டு வெளியே தள்ளி வைப்பார்கள், சமூகத்தோடு சேர்க்க மாட்டார்கள். சமூக விலக்கு என்கிற பெயரால் சாதியிலிருந்து விலக்கி வைப்பார்கள். அவன் சாதி கெட்ட பய என்று திட்டுவார்கள். சாதி கெட்ட பய என்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்ல முடியாது. கலப்பு ஏற்பட்டு விட்டது. அம்மா ஒரு சாதி, அப்பா ஒரு சாதி, தாத்தா ஒரு சாதி, பாட்டி ஒரு சாதி. அதனால் இவன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்த முடியாது. எனவே அவனை பலப்பட்டறை என்பார்கள் அல்லது சாதி கெட்ட பயல் என்பார்கள். பலப்பட்டறை என்றால் பல சாதிகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும். உங்கள் அப்பா என்ன சாதி? அவர் ஒரு பிசி. அம்மா என்ன சாதி? அவங்க பிராமின். அப்போனா ஓன் சாதி என்ன? விருப்பப்படி எடுத்துக்கிறது, வசதிக்கு தகுந்த மாதிரி. பிசின்னு போட்டுக்கிட்டா அரசாங்க சலுகை கிடைக்கும்னா பிசின்னு போட்டுக்கிறது, இல்லைன்னா எஃப்சின்னு போட்டுக்கிறது. அவங்க ரெண்டு பேருடைய அப்பா, அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, அவங்க இன்டர் காஸ்டில் இருந்தாங்கன்னா எந்த சாதின்னு தெரியாது, போட்டுக்க, விருப்பப்படி போட்டுக்கொள்வது. இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் அரசாங்கம் இவர்களை எல்லாம் பட்டியல்படுத்தாத காலத்தில் எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே பட்டியல் சாதி தான். எல்லாருக்குமே பட்டியல் உண்டு, எல்லாருக்குமே பட்டியல் உண்டு. கான்ஸ்டிடியூஷனில் ஷெட்யூல் காஸ்ட்னு அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார், அவ்வளவுதான். ஆனால் எல்லாருக்குமே இப்போ எம்பிசி பட்டியல்னு 108 சாதி இருக்குது, பிசி பட்டியல்னு நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்குது, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அது நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்குது. வெறும் பிராமன் மட்டும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்லை, பிள்ளைமாரிலே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உண்டுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சின்னு போட்டவங்கலாம் இப்போ பிசின்னு போட்டுக்கிறாங்க. அரசாங்கம் பார்த்தா யாரை வேணாலும் பிசின்னு போட்டுக்கலாம், எஃப்சின்னு போட்டுக்கலாம். கை வைக்க முடியாதது எஸ்சி மட்டும்தான். கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, நினைச்சபடி மாற்ற முடியாது. எஸ்சியில் வேண்டாம் எங்களை பிசியில் போடுன்னா இவங்களால் மாநில அரசால் கை வைக்க முடியாது. அது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ்லையும் பேசி அங்கே பெரும்பான்மை ஒத்துக்கிட்டாதான் அவங்க மாற்ற முடியும், கான்ஸ்டிடியூஷனில் மாற்ற முடியும். ஆனால் பிசி எம்பிசியில் மாநில அரசாங்கமே மாற்ற முடியும். இந்த சாதி பெரிய சாதியாக இருக்குது, இவங்க ஓட்டு நமக்கு முக்கியமாக இருக்குது, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை எஃப்சியில் வைக்காதீங்க, எங்களை பிசியில் வைங்கன்னு கேட்டால் பிசியில் வச்சுருவாங்க. இப்போ குஜராத்தில் பட்டேல்னு ஒரு சாதி இருக்குது, அவங்கெல்லாம் பெரிய தனவந்தர்கள். தனவந்தர்கள்னால் செல்வ சீமான்கள், அவங்க வணிகத்தில் பெரிய சக்திகள். அவங்கள கொண்டாந்து பிசியில் சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல, கல்வியில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எங்களை ஏன் எஃப்சியில் வச்சுருக்கிறீங்க, எங்களை பிசியில் மாற்றுங்கன்னு சொன்ன உடனே பிசியில் மாற்றிட்டாங்க. போராட்டம் நடத்துறது தான். இப்போ மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில் தான் இருந்துச்சு. அப்போ ஒரே சாதி தான். 1989க்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் எஃப்சி, பிசி, எஸ்சி அவ்வளவுதான். எஸ்டி 4 பட்டியல். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு
கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தபோது அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவர் பிசியை ரெண்டா பிரிச்சார். பிசி எம்பிசின்னு, மோஸ்ட் பேக்வேர்ட், மற்றவங்கெல்லாம் பேக்வேர்ட், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இதுவெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை. இதில் ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட மேலானது அல்லது தாழ்வானது என்கிற உளவியலை கொண்டிருக்கிறது. இப்போ மற்றவங்களாம் என்ன நினைக்கிறான்னா, எஸ்சி மட்டும்தான் கீழ் சாதி, மற்றவங்கெல்லாம் மேல் சாதின்னு நினைக்கிறான். அது உண்மை இல்லை. பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, மற்ற எல்லாரும் கீழ் சாதி. இதுதான் அவனுடைய பார்வை. எல்லாரும் சூத்திரவாள் அப்படின்றான். அதில் இன்னொரு நுட்பமான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்களில் கூட பிராமண பெண்கள் கீழ் சாதி. எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பேரும் 100% பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சூத்திர சாதி. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மனு தர்மத்தில் இருக்குது. அதான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி, மனுன்னு ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் உருவாக்கின ஒரு சட்ட தொகுப்பு, அதுதான் இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள். நாம் சொல்ற வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், பாண்டிய மாமன்னர்கள், சோழ மாமன்னர்கள், சேர மாமன்னர்கள், இவர்கள்லாம் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்கிற மந்திரம்தான் வேதம், அவன் ஓதுகிற வேதத்தால் தான் நாம் வாழ்கிறோம் என்று நம்பி அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்தார்கள். கோயில் கருவறைக்குள்ளே இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க. மன்னர்கள் தான் செய்தார்கள். தனித்தனியாக வாழிடங்கள் இருக்கணும், பிரிச்சு வச்சாங்க. பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு கோதானம் பூதானம் எல்லாம் கொடுத்தாங்க. பூதானம்னா பூமி தானமாக கொடுக்கறது. 5 ஏக்கர் வச்சுக்கோ, 10 ஏக்கர் வச்சுக்கோ, இதை வச்சு விவசாயம் பண்ணிக்கோ, யார்ட்டையாவது குத்தகை விட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிழைச்சிக்கோ. கோதானம் பசுமாடு கொடுக்கறது, பூதானம் நிலம் கொடுக்கறது, கிராமங்களையே கொடுக்கறது. மங்களம்னு முடிகிற கிராமங்கள்லாம் பார்ப்பனர்களுக்காக மன்னர்கள் கொடுத்த மங்களம். அது மங்களம்னு ஒரு ஊர் முடியுதுன்னா ஆறுமுக மங்கலம்னா அங்கே பிராமணர்கள் இருந்திருப்பாங்க. சதுர்வேதி மங்கலம்னா அது பிராமணர்களுக்குரிய இடம். அப்படியெல்லாம் மன்னர்கள் கொடுத்தார்கள். அந்த மன்னர்களால் உருவாக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பில் தான் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்கிற போக்கு இருந்தது. குல தர்மத்தை மீறக்கூடாது, மனு தர்மத்தை மீறக்கூடாது. தவம் செஞ்சான்னு சம்புகனை வெட்டி கொண்டாங்க. நீ ஒரு சூத்திர, நீ எப்படி தவம் இருக்கலான்னு ராமன் போய் சம்புகனை கொண்டதா ராமாயணத்தில் கதை இருக்கு. வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்பதற்காக ஏகலவன் கட்டை விரலை வெட்டினார் துரோணாச்சாரி. இது மகாபாரதத்தில் வருது கதை. ராமாயணம் எந்த வருஷம் உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது. மகாபாரதம் எந்த ஆண்டு உருவானதுன்னு தெரியாது. ஆனால் மகாபாரதத்துக்குள்ளேயும் ராமாயணத்துக்குள்ளே இருக்கிற கதை என்னன்னா, சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட கதைகள் தான், புராண கதையாடல்கள் தான். அந்த சனாதன தர்மத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்னவென்றால், சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்யணும், 2 பேரையும் கொன்னணும், யாரையும் உயிரோட வச்சுக்க கூடாது. அதான் நம்ம கவினுடைய அப்பா கேட்டார், உன் பொண்ணு தானே வலிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சுது, நாங்கள் வேண்டான்னு தானே சொன்னோம், நீ யோகியனாக இருந்தால் முதல்ல உன் பொண்ணு தானே நீ ஏதாவது பண்ணியிருக்கணும், என் பிள்ளைய நீ வெட்டின, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க அவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை செய்யணுங்கிறது கூட இல்லை. உங்கள் புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது? அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்ல நேர்ந்தது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற இந்த நிலை இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல, காலம் காலமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்துதான்
மகாத்மா பூலே தோன்றினார். உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில். அவர் ஒரு தலித் அல்லாத புரட்சியாளர். கல்வி விழிப்புணர்வு ஏற்பட்டால் காலப்போக்கிலே இவையெல்லாம் மாறும் என்று அவர் கருதினார். அதனால் பெண்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று முதலில் அவருடைய மனைவியையே ஆசிரியராக்கி பெண் கல்வியை உருவாக்கினார். ஏன்னா வட மாநிலங்களில் இதை விட ரொம்ப மோசம். சதிமாதா வழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது, தென்னிந்திய மாநிலங்களில் கிடையாது. புருஷன் சேத்தா பொண்டாட்டியை தூக்கி கட்டையில் வச்சு உடன்கட்டை ஏற வச்சு உயிரோடு கொளுத்துகிற வழக்கம். கணவன் இறந்த பிறகு அவள் உயிரோடு இருந்தால் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள். அது கணவனுக்கு செய்கிற துரோகம். ஆகவே கணவன் இறந்த உடனேயே அவளை உடன்கட்டை ஏற வைத்து உயிரோடு கொளுத்து விட்டால் அவள் தெய்வமாகிவிட்டாள் என்று அவளுக்கு கோவில் கட்டி வழிபடுகிற வழக்கம் வட மாநிலங்களிலே ஒரு காட்டு மிராண்டித்தனம் 20ஆம் நூற்றாண்டு வரையில் நீடித்தது. இன்னும் கூட இருக்கலாம், வெளிச்சத்திற்கு வரவில்லை. புருஷன் இறந்த பிறகு திருமணம் செய்யக்கூடாது, விதவையாகவே இருக்க வேண்டும் என்பது சனாதன தர்மம். வெள்ளைப்புடவை உடுத்த வேண்டும், பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பொது இடத்திலே நிற்கக்கூடாது, நல்ல காரியங்களில் கெட்ட காரியங்களில் பங்கேற்கக்கூடாது. இந்த கொடூரம் எல்லாம் இருந்தது. மகாத்மா பூலே அவர்களின் வழியிலே தோன்றிய மகான்தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் இதையெல்லாம் புரட்டி போட வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும், இந்த கொடுமைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் விளைவாக அந்த மனுஸ்மிருதி என்கிற மனு தர்மம் என்கிற அந்த கொடிய சட்டத்திற்கு எதிராக மாற்று சட்டத்தை எழுதினார். அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம். ஆனால் அகமண முறை குற்றம் என்று அந்த சட்டத்தில் எழுத முடியவில்லை. தீண்டாமை குற்றம், பால்ய விவாகம் குற்றம். பால்ய விவாகம்னா 9 வயசுல 10 வயசுல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முதல் திருமணம், அவருடைய மனைவியின் வயது அப்போது 9 வயசு, அவருக்கு 14 வயசு, 11 வயசோ 14 வயசோ. அதுதான் பால்ய விவாகம். வடமொழியில் பால்யன்னா சிறுவன் அப்படின்னு அர்த்தம். குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் நியாயப்படுத்தப்பட்டது இந்த சமூகத்தில். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. உண்மை காரணம் என்னவென்றால், அந்த பெண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு மாமனார் மாமியார் பார்வையில் வயசுக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவ பிறந்த வீட்டில் வயசுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்து அதற்கு பிறகு எங்கள் வீட்டு பிள்ளைக்கு எங்கள் வீட்டு மருமகளாக வந்தால் அவ நடத்தை சரியாக இருந்தது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அதை உத்தரவாதப்படுத்த முடியாது. அதனால் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. 9 வயசில் 10 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அவள் எங்கள் பார்வையிலே இருப்பாள், எங்கள் பார்வையிலே பருவத்துக்கு வருவாள், எங்கள் பார்வையிலே அவள் கருவுறணும், கற்பமாகணும், என் பிள்ளைக்கு உண்மையான வாரிசை பெற்று தரணும். இதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். இதெல்லாம் இந்த சமூகத்தில் நீண்ட காலம் இருந்தது. இன்னைக்கு புரட்சி பேசுகிற பல பேர் வயசை குறைக்கணுங்கிறான். கூட்டணும்னு சொல்லாமல் 18 வயசு பெண்ணுக்கு வந்தால் திருமணம் பண்ணலாங்கிறத இல்லை, தப்பு, அதை குறையுங்க. 21 வயசு ஆண்களுக்கு இருக்குது, அதில் அதை குறைங்க. 18 வயசு வரலும் பிள்ளைங்களை வீட்டில் வச்சுருந்தா என்ன ஆகும்? இதுதான் பிற்போக்குத்தனமான சிந்தனை என்பது. பால்ய விவாகத்தை குற்றம் என்றார் சட்டத்தின்படி. விதவை மறுமணம் செய்யலாம், அது ஒன்றும் சட்டப்படி தப்பு இல்லை. கணவன் இறந்துட்டா அடுத்து விதவையாக இருக்கிற பெண்மணி அடுத்து திருமணம் செய்துக்கலாம். அவள் 80 வயசு வரலும் வாழ்வா. 14 வயசு 15 வயசில் கணவன் செத்து போயிடுவான், பாம்பு கடிச்சு செத்துருவான், ஆக்சிடெண்ட்டில் செத்துருவான், நோய்வாய்ப்பட்டு இறந்துருவான். அதுக்காக 60 வருஷம் ஒரு பெண் குடும்ப வாழ்க்கை இல்லாமல், தாம்பத்திய உறவு இல்லாமல்
வாழ வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்படிப்பட்ட கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் காலம் காலமாக இருந்தபோது அதையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக தோன்றிய மகான்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவரை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர்னா தந்தை அம்பேத்கர்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அவரை எங்கள் தந்தை என்று சொல்லுவதை விட அவரை புரட்சியாளர் என்று சொல்லுவது பொருத்தமானது என்று நாம் சொல்லுகிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வேரோடி போய் இருந்த இத்தகைய பிற்போக்குத்தனமான சனாதன பழமைவாதங்களை தனி மனிதராய் நின்று தகர்த்தெறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அரசமைப்பு சட்டத்தில் இவையெல்லாம் குற்றச் செயல்களாக கருதப்பட்டாலும் அகமண முறை என்கிற ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை தடுக்க முடியவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் என்று சொன்னது எது? மனு தர்மம். பால்ய விவாகம் செய்வது நியாயம் என்று சொன்னது எது? மனு தர்மம். விதவை திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னது எது? மனு தர்மம். உடன்கட்டை ஏறுவது நியாயம்தான் என்று சொன்னது எது? மனு தர்மம். அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றதாக அரசமைப்பு சட்டம் உருவானது. ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் இல்லை என்பதை அனுமதிக்கிறது. அகமண முறையை குற்றம் என்று சொல்ல முடியவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் இன்டர்காஸ்ட் மேரேஜ் லீகலி அப்ரூவ்டு, சட்டப்படி செல்லும். அது ஒன்றும் தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனால் மனு தர்மம் அதை குற்றம் என்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன. ஆகவே இன்னும் இங்கே நடைமுறையில் இருப்பது சனாதன தர்மம் தானே தவிர இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லை. இன்னும் வாழிடங்கள் 2ஆக இருக்கின்றன. இன்னும் பல கோவில்களில் நுழைய முடியவில்லை. கிராமப்புறத்து கோயில்களில், அரசுக்கு சொந்தமான கோவில்களில் கூட நுழைய முடியவில்லை. இன்னும் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் இடங்களுக்கு தேர் வரவில்லை. அப்படி என்றால் எது இங்கே நடைமுறையில் இருக்கிறது? சனாதன தர்மம் என்கிற மனு தர்மம் தான் இன்னும் இங்கே அரசமைப்பு சட்டமாக நடைமுறையில் இருக்கிறது. ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்ற கலெக்டர், ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்ற எஸ்பி ஊர்கூட்டம் நடத்துகிறாங்க. இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் அண்மையில் வேப்பந்தட்டையில் நடந்துச்சு. அந்த ஊர்கூட்டத்தில் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஐஏஎஸ் படிக்கிறான்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க கான்ஸ்டிடியூஷனை தரவாக படிச்சுட்டு வர்றவங்க. அவங்களுக்கு வகுப்பில் ரொம்ப முக்கியமானது. ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கான்ஸ்டிடியூஷன், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பற்றிய ஞானம் கட்டாயம் இருந்தாக வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை படித்தா சகோதரத்துவத்தை நிலைநாட்டணும். அதுக்கு தான் அவங்களுக்கு பயிற்சியை கொடுக்கப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தை படித்தால் சோசலிசத்தை நடைமுறைப்படுத்தணும். அதற்காகத்தான் அவர்களுக்கு பயிற்சியை தரப்படுகிறது. ஆனால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பட்டம் வாங்கிவிட்டு இங்கே ஊர்கூட்டம் போட்டு அதெல்லாம் காலங்காலமாக என்ன இருந்ததோ அதன்படி போங்க, கையெழுத்து போடுங்க, இல்லைனா தூக்கி உள்ளே போட்டுருவோம், முட்டிக்கு முட்டி உடைப்போம். காலங்காலமாக என்ன இருந்தது? என் தெருவுக்கு தேர் வராது, அதுதான் காலங்காலமாக இருந்தது. என் தெருவுக்கு தேர் வர வேண்டும், அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிற புரட்சி. இந்த மண்ணிலே தேர் வர வேண்டும், அதுதான் ஜனநாயகம். என் தெருவுக்கு தேர் வர வேண்டும், அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற நீதி. ஆனால் வரவில்லை, வராது. அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை. அவன் தீர்மானம் போட்டான் வேப்பந்தட்டில், இல்லைப்பா அதெல்லாம் முடியாது, நீங்கள் கேட்குற மாதிரிலாம் செய்ய முடியாது, இத்தனை வருஷம் என்ன நீங்கள் கடைபிடிச்சிங்களோ அதை அப்படியே ஊர் தெருவில் அப்படியே போயிடும். நீங்கள் வேணால் போய் பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்டுங்க, தேரை பார்த்துங்க. அதை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போனார்கள். உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. எவ்வளவு தூரம் தேர் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டும். பட்டியல் சமூகத்தினர் வாழக்கூடிய அனைத்து தெருக்களிலும் தேர் போக வேண்டும். நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ். அதுதான் பிரச்சனை. கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்?
இல்லை நீங்கள் தேரை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கிளர்ந்து எழுவார்கள், பெரிய பிரச்சனை ஆயிரும், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும், அவங்க ஊர் புகுந்து அடிப்பாங்க, தீ வைப்பாங்க. அது சட்டவிரோதம் தானே? சட்டவிரோதம் தான். அதை கட்டுப்படுத்த வேண்டியது தானே? கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும், பாதிக்கப்படும், ரொம்ப பிரச்சனையாகும். அவங்க பேருந்து அடித்தா நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம். கடைகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம். போலீஸே அடித்தால் வேடிக்கை தான் பார்ப்போம். ஏன்? அப்போ தான் நாங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இதுதான் IPS IAS வீர தீர செயல்கள். இதுதான் நடக்குது, நாடு முழுக்க இதுதான் நடக்குது. இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலித் பையன் செஞ்சிட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போகிற போலீஸ் வீட்டில் போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கராக பேசுவாங்க. இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. உன் புள்ளே வர்ற வரல நீங்கள் உள்ளே உட்காருன்னுவான். இது நடக்குதா நடக்கவில்லையா? அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? IAS படித்தவர்களுக்கு IPS படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நீ FIRல பேர் போட்டிருக்கீங்க. கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் 3 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு FIRல பேர் இருக்குது. போட்டது யாரு? போலீஸ். ஆனால் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவனே டைப் பண்ணுறான். யாரு? கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி இது! நல்ல வேளை அவங்க கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சொன்னதை அவன் டைப் பண்ணி FIR போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறான். FIRல பேர் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். அதுதானே ப்ரொசீஜர். அதுதானே ப்ரொசீஜர். இப்போ ஒருத்தன் சரண்டர் ஆயிட்டான், நான் தான் கொன்னேன்னு. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதில் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும். அதுக்கு ஆங்கிலத்தில் பிரைமா ஃபேசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படி இருந்தால் போதும், போலீஸ் நினைச்சா கேஸ் போடலாம். நாம் சொல்கிறோம், பாதிக்கப்பட்ட தரப்பில் சொல்கிறோம், அதை அவன் புறந்தள்ள முடியாது. இன்வெஸ்டிகேஷனில் அவங்க இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணி பேரை வெளியே எடுக்கலாம். அது புலனாய்வுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். ஒரு சம்பவம், ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் IOன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அது SC ST மக்கள் பாதிக்கப்பட்டால் IO யாருன்னா ஒரு DSP. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் IO யாருன்னா ஒரு இன்ஸ்பெக்டர். அவங்க வழக்கை பதிவு பண்ணி அவங்க தான் விசாரணை நடத்தணும். தமிழில் விசாரணை அதிகாரி. அந்த விசாரணை அதிகாரி FIRல இடம்பெற்றவர்களை கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரித்து இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா, இது எப்போது திட்டமிடப்பட்டது, யார் யார் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டார்கள், இந்த சதி திட்டத்தில், இதையெல்லாம் முழுமையாக விசாரித்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி குற்றப்பத்திரிகை என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது, 90 நாள் அல்லது 60 நாள்னு ஒரு டியூரேஷன் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க கொண்டு போய் FIR இது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். அந்த புலனாய்வு நடத்துகிற போது FIRல இடம்பெற்றவர்கள் சம்பந்தமில்லை என்று தெரிய வந்தால் அவர்களை அதிலிருந்து அவங்க நீக்க முடியும். வேற யாருக்கோ சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வந்து அதில் இணைக்க முடியும். அப்போ FIRல இருக்கிற பெயரை நீக்கவும் இல்லாத பெயரை சேர்க்கவும் புலனாய்வு செய்கிற அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் FIRல பெயர் இடம்பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது, யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சிரமப்பட்டு
அப்பாவை வேணால் நாங்கள் கைது பண்ணுறோம், அம்மாவை கைது பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு உயிர் போய்விட்டது. அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள். இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை. அது குற்றம் இல்லை, அது வேறு. உன் பார்வையில் அது குற்றம். அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒருத்த மேல கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறார்கள். அது கேஸ் போட்டு அவங்கள கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு, அது எப்படி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்களை இவனே முன்கூட்டியே முடிவு பண்றான். பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், என்ன இவங்க தான் வெட்டினாங்க, இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன். நீ விக்டிம் சைடு நிற்கணுமா, குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிற்கணுமா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா? அறிவு கூட இருப்பதில்லையா? இந்த அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? அதுக்கு தானே உனக்கு பயிற்சி, அதுக்கு தானே யூனிஃபார்ம். விக்டிம் சைடு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஜுடிஷியரி பார்த்துக்குவோம், அவன் கோர்ட் பார்த்துக்குவான். அது அவன் வேலை, ஓ வேலை இல்லை. எஃப்ஐஆரை போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை தான் உன் வேலை. நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார், இவன் வந்து நிரபராதி, அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனை தண்டிக்கக்கூடாது, அவனை வெளியே விடுறேன், விடுதலை பண்ணுறேன். அது நீதிபதியின் வேலை, உங்கள் வேலை இல்லை. ஆனால் எஸ்சி தரப்பில் ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான்னா 2 பேரை நேம்டு அக்யூஸ்டு அண்ட் அதர்ஸ்னு போட்டுருவான். அண்ட் அதர்ஸில் ஒரு 10-20 பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாமல். அப்படியே ஊருக்குள்ள படையெடுத்து போவான். காலடி 5 மணிக்கு படையெடுத்து போவான். பெட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான். மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ளே பூந்து அடிப்பான். கையில் யாரெல்லாம் கண்ணில் பறான்னு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவான். எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவான். என்னன்னு கேட்டால் அண்ட் அதர்ஸ். இப்போ ஒரு கலவரம் நடக்குது, கலவரத்தில் வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினார், அதனால் கலவரம் ஆகி போச்சு. A1 திருமாவளவன் கூட யார் ஒரு 4-5 பேர். அதுக்கு பிறகு யாரெல்லாம் கையில் கிடைக்கிறானோ எல்லாத்தையும் பிடிப்பான். அவங்களுக்கு வெறி அடங்குற வரையிலும் அரெஸ்ட் பண்ணுவான். மற்றும் பலர். இந்த போலீஸுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. இந்த காவல்துறையினுடைய போக்கு, அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு, உளவியல். உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால வீட்டை இடிக்கிறேன்னு வந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள்லாம் இடிக்கிறாங்க. கலெக்டர்கிட்ட கேட்டால் பயங்கரமாக அப்படி கராராக சட்டம் பேசுவார். சார், இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா எங்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுவாங்க, கண்டெம்ட் போட்டுருவாங்க. இன்னைக்கு நைட்டோட நைட்டு இடிச்சானும், வேறு வழியே கிடையாது. வந்து புல்டோசரோட வந்து நிற்கிறான். உள்ளே இருக்கிற ஜனங்களை பற்றியோ உள்ளே இருக்கிற பொருளை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி துடிக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? 2018ஆம் ஆண்டு சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போடுறான். ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து. இப்படி நாடு முழுக்க ஆணவ கொலைகள் நடக்குது. இதுக்கு இங்கிலீஷில் பேர் ஹானர் கில்லிங். அது நேரடியாக தமிழ் படுத்தும் போது கௌரவ கொலை. எது கௌரவ கொலை? வரட்டு கௌரவத்தால் செய்யக்கூடிய கொலை குற்றது. வரட்டு கௌரவ கொலைன்னு என்ன சொல்லலாம் பாருங்க. இவன் படித்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆகி எவ்வளோ பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான். இந்த பையனை கொலை செய்தவனும் படிச்சிருக்கிறான். அவன் தடகள வீரன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாதம் ஒரு ஃபோட்டோ போட்டுருக்கிறான் இன்ஸ்டாகிராமில். அதுதான் வீரம்னு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, அந்த வம்சம், இந்த வம்சம். என்னைக்காவது இவன் கௌதம புத்தரை பற்றி, ஐயன் திருவள்ளுவனை பற்றி பேசுகிறானா பாருங்க. அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா? ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களே உருவாகியிருக்கிறாங்க. என்னடா காதல் பண்ணுறீங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து
எங்கள் பெண்களை மயக்கிறீங்களான்னு. இது என்ன, இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்லை, உங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லு. அப்போ ஒருத்தர் வந்து டிஷர்ட் போட்டு வந்தால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் போட்டு போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? இப்படி சொல்கிறமே, இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? யோசிச்சு பார்க்க வேண்டாம்? இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு கருத்து இது. காதல் யாரும் சொல்லி வருவதில்லை, ஏதோ வருது. இப்போ இன்னைக்கு கவினுடைய அம்மா அப்பாவிட்ட பேசியிருந்தேன். அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பையனை வந்து எங்கள் பொண்ணுகிட்ட பேச வேணான்னு சொல்லுங்கள். அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. இவங்களும் தம்பி அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு, நீ ஒழுங்காக படிச்சிருக்கிற, நல்ல சம்பளம் வாங்குற, உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைப்போம், நீ அமைதியாக இரு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பெண்மணி, அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பியூராக லவ் பண்ணணும், அதாவது தூய்மையாக நாங்கள் காதலிச்சோன்னு சொல்லியிருக்குது. அதை எடிட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்மந்தம் இல்லை, அவங்கள இதில் கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்கிறத மட்டும் எடுத்து போடுறாங்க. அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது பாவம். இல்லைன்னா அதை போட்டு தள்ளிடுவானுங்க. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். ஏன்னா வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், மேலவளவு வந்து தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உள்ளாட்சி தேர்தலிலே இடஒதுக்கீடு உண்டு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. அப்படி தொகுதி தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்ட பிறகு நீ என்ன போராடினாலும் அதை மாற்ற முடியாது. அது தனியே ஒரு சுழற்சி, 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சுழற்சி வரும், அப்போ தான் மாற்ற முடியும். இப்போ மாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவன் இல்லை இந்த சமூகத்தில். தூண்டி விடுறேன், நீ ஆண்ட பரம்பரை, நீ உட்கார்ந்த நாற்காலில் அவன் உட்காரலாமா, விடாத. உடனே அவன் வந்து நீ வேட்புமனு தாக்கல் பண்ணால் அவன் தலையை எடுத்துருவான். போலீஸ் கலெக்டர்லாம் போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவனு யாராவது வேட்புமனு போடுங்க. மேலவளவு முருகேசன் வேட்புமனு போட்டான், எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான். அந்த வரட்டு கௌரவம் அவர்களை சும்மா விடவில்லை. மேலவளவு முருகேசனையும் 7 பேரை அவனோடு சேர்த்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார்கள். இந்த கொலை ஏன் நடந்ததுன்னா, இதுக்கு காரணமாக அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களை எடுத்து சொல்கிறதுக்கு எம்பா லீகலாக முடியாது, சட்டப்படி வாய்ப்பில்லை, அரசாங்கம் அறிவிச்சிட்டான். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து தனித்தொகுதி அவங்களுக்குன்னு ஒதுக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 2800 தொகுதி தனித்தொகுதியாக இருக்குது, 24,000 பஞ்சாயத்து, அதில் ஒன்று மேலவளவு. நீ போராட்டம் நடத்தினாலும் மாற்ற முடியாதியா? 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும் ரொட்டேஷனில் வர்றதுக்கு, அப்போ தான் மாற்ற முடியும். நீ தேவையில்லாமல் போய் வம்பு பண்ணி வீண் வம்பில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லீடர் இல்லை. நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கிறான், அருவாளை எடுன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கிறான். அறிவுபூர்வமாக செயல்படு என்று சொல்வதற்கு ஆள் இல்லாததனால் மேலவளவிலே அவ்வளவு பெரிய கொடூரமான கொலை நடந்து அந்த கிராமமே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அப்புறம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருக்கவங்க பூரா அப்புறம் வெளியேறாங்க இல்லையா? அவ்வளவு பேருக்கு அதில் பாதிப்பு தானே, அதில் சம்பந்தப்படாத மற்ற சமூகத்தினர் மற்ற மக்களுக்கும் அதில் பாதிப்பு தானே. இன்றைக்கு சாதியவாத அமைப்புகளும் மதவாத அமைப்புகளும் சாதி பெருமிதத்தை போதிக்கிறார்கள். அவனை விட நீ மேலானவன், அவனு நீயும் ஒன்னா, அவனு நீயும் ஒன்னா, நீ சகோதரனா இரு என்று சொல்லித்தரவில்லை. அவனு நீயும் ஒன்று இல்லை, அவன் வேற நீ வேற, அவனோட சேராத. இது எவ்வளவு மோசமான ஒரு அரசியல். இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய பின்னடைவு தலித் எழுச்சியிலே ஏற்பட்டது. தலித்துன்னு சொல்லாத, அது அசிங்கம். என்ன அதில் அசிங்கம் எனக்கு புரியல. தலித்துங்கிறது ஒரு சாதி பெயரே கிடையாது. அகில இந்திய அளவில் பட்டியல் சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்காக சர்வதேச ஒரு சொல்லாடல் அது. தலித்துன்னு போய் அமெரிக்காவில் சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான் யாருன்னு. இவன் சாதியை போய் அந்த ஊரில் சொன்னால் அப்படி ஒரு சாதியாக தெரியாதும்பான். அப்படின்னா என்னம்பான், உனக்கு தெரியாது. நீ தலித்துன்னு சொன்னால் இந்தியாவில் 25% நீ அடங்குற. நீ உன் குறிப்பிட்ட சாதியை மட்டும் சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக போயிடுற, உன்னை யாருன்னே தெரியாது, தனிமைப்பட்டு போகிறாய். இப்போ தலித்துன்னு சொல்லாத,
இப்போ ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறான், திராவிடன்னு சொல்லாத, அறிவு கெட்ட கும்பல், கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத கும்பல், தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் ஞான சூன்யங்கள். திராவிடங்கிறது என்ன சாதி பேரா? அது திராவிடன் சொன்னா என்ன ஆயிரும்? திராவிடன் சொல்லிட்டா தமிழனுங்கிற உணர்வு இல்லாமல் போயிருமா? எல்லாம் மடைமாற்றம் செய்கிற கேவலமான அரசியல் இது. திராவிடன் சொன்ன உடனே தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு. பெரியார் என்ன மொழி, என்ன அவன் என்ன சாதின்னு தோன்றான், அவருக்கு வந்து தெலுங்குரா கன்னடரான்னு. இப்போ அம்பேத்கர் மராட்டியர்னு ஒதுக்கிடுவியா நீ? காரல் மார்க்ஸ் வந்து ஜெர்மானியர்னு ஒதுக்கிடுவியா? இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது. இந்த கும்பல் தான் சாதி பெருமிதத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகின்றன. அதனால்தான் நாம் வந்து சங் பரிவார் கும்பலோடு கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நீ எனக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாமல் போ, உன்னுடைய வருங்காலத்தை எதிர்காலத்தை பாதுகாத்துக்கொள். சங்க பரிவாரங்களை இங்கே வளர்த்து விட்டீர்களானால் நாளுக்கு ஒரு ஆணவ கொலைகள் இங்கே விழும். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வன்முறைகள் இங்கே வெறியாட்டம் போடும். அதுதான் நடக்கும். உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதை போல, பீகாரிலே நடப்பதை போல. குஜராத்தில் 5 முறை மோடி முதலமைச்சராக இருந்தார். அந்த ஊரில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு போய் பாருங்க. எவ்வளவு பேர் கல்வி வளர்ச்சியில் அடங்கி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துகிறார் யோகி ஆதித்யநாத். என்ன தொழில் தெரியுங்களா? சாராயம் காய்ச்சக்கூடிய தொழிலதிபர்கள் மாநாடு. த பெஸ்ட் கம்பெனிஸ்லாம் வாங்க, முதலீடு செய்யுங்க. யார் வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாகும் யோசித்து பாருங்க. ஒரு முதலமைச்சர் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துறாரு. எதுக்காக? எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லிக்கர். சாராயம் காய்ச்சறதுக்கு மது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த தொழில் முதலீடுலாம் செய்யுங்க, இங்க வந்து மது உற்பத்தி பண்ணுங்கன்றான். கல்வி தந்தையர்களுக்கு மாநாடு நடத்தினா சரி. இது நம்ம பிரைவேட்டைசேஷனே விரும்பல, இருந்தாலும் பரவாயில்லை. கல்வி பல்கலைக்கழகங்களை உருவாக்கக்கூடியவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் நிறைய முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு நான் நிறைய சலுகை தர்றேன், நிறைய இன்னும் மெடிக்கல் காலேஜை உருவாக்குங்க, இன்னும் நர்சிங் காலேஜஸ்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லது. எங்கள் ஊரில் நிறைய மது உற்பத்தி ஆலைகளை கொண்டு வாங்க. அவர் வந்து ஒரு யோகி, யோகியை தான் யோகியன்னு சொல்கிறது. அவர் ரொம்ப யோகியன். இவர்களெல்லாம் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாப்பதற்காக தலித்துகளையே வந்து இந்திய அளவிலே ஒன்று சேர விடாமல் தடுத்து விட்டார்கள். அங்கங்கே தடுப்பு சுவரை கட்டிட்டாங்க. இப்போ முன்னெல்லாம் நம்ம மேடையில் மனசார சேரமோ இல்லையோ மேடையில் ஒன்றா சேர்ந்து நின்னோம். இப்போ சேரவே முடியாது. அவ்வளவு பெரிய இடைவெளியை உருவாக்கி விட்டார்கள், அவ்வளவு பெரிய தடுப்பு சுவரை உருவாக்கி விட்டார்கள். நீ யாரா எங்க பிரச்சனையை பேசுறதுங்கிறான். நாடாளுமன்றத்தில் ஆந்திராவில் நடந்த ஆணவ கொலையை கண்டித்து பேசியவன் திருமாவளவன். இங்கிருந்து ஆந்திராவுக்கு போன அமிர்தான்னு ஒரு பெண்ணு, அவன் கணவனை கொண்டுட்டாங்க, கொடூரமாக வெட்டி கொண்டு. அந்த பெண் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை சந்தித்து கட்சியின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்து விட்டு வந்தோம். அந்த ஊரில் நான் என்ன எம்பிக்கு நிற்க போகிறேன்னா? அந்த ஊரில் வேறு ஏதாவது ஓட்டு கேட்க போகிறோமா? சனாதன அரசியல் இந்தியா முழுக்க தகர்த்தெறியப்பட வேண்டும். அப்போதான் இதெல்லாம், இந்த ஆணவ கொலைகள் எல்லாம் தடுக்க முடியும். நாம் வந்து இப்போது இந்த ஆட்சிகள் தான் காரணம், அவங்க தான் காரணம், அவங்க கூட இருக்கிறவங்க தான் காரணம் இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம். அவங்கள்ட்ட கோரிக்கை நம்ம வைக்கலாம். ஆளுங்கட்சியாக இருக்கிற யாராக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். இப்போ அம்மா மாயாவதி அம்மா வந்து 4 முறை உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்தாங்க. இன்றைக்கு என்ன அங்கே இருக்கிற நிலை? சாதிய வன்கொடுமைகள் குறைந்ததா அல்லது அவங்க ஆட்சி காலத்தில் குறைந்ததானா? இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க காரணம் கிடையாது. நானே முதலமைச்சரானா கூட என்னால் கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது.
அதுக்கு என்ன காரணம்னா சமூகத்தில் இதுவெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விழிப்புணர்வு இல்லை. கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைப்படுத்தணும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புரட்சிகரமான சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதற்கு முடியவில்லை. அதனால்தான் டெல்லியிலையும் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர்றதுக்கு தயங்குறான், மாநில அரசுகளும் தயங்குகின்றன. ஹானர் கில்லிங், பிரிவென்ஷன் ஆஃப் ஹானர் கில்லிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வரணும். பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்திருக்கு இல்லையா, சாதிய வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம். அது எத்தனை ஆண்டுகள் போராட்டம், இளையபெருமாள் அறிக்கை பரிந்துரைத்தது, திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிய பிறகுதான் அது சட்டமாக வந்தது. மாநில அரசுகள்கிட்ட இந்திய ஒன்றிய அரசு கருத்து கேட்குறான், இந்த மாதிரி ஒரு ஆனர் கில்லிங் சம்பந்தமான சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க, உங்கள் கருத்து என்ன? இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு, அன்னைக்கு எடப்பாடி இருந்த காலத்திலையும் சரி அல்லது ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலையும் சரி, இதுவரையிலும் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லலை. பயப்படுறாங்க. ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் தலித் அல்லாதவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும் என்கிற அச்சம், இதுதான் சமூகத்தில் இருக்கிற நிலவுகிற சூழல். அப்படி இருந்தால் பரவாயில்ல, அவங்க எதிர்ப்பை சம்பாதிச்சிங்க, சட்டம் கொண்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அந்த உளவியலை எப்படி தகர்ப்பது, அதை மாற்றி அமைப்பது என்ன, எப்படி? பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் எலெக்ஷன் நிற்கக்கூடாது, நாங்கள் மேலே வளவர படுகொலை செய்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே மெல்ல மெல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் ஒப்புதலோடு பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தல் நடத்த முடிந்ததா இல்லையா? தேர்தல் நடத்தப்பட்டது தானே. தலித்துகளை ஊராட்சி மன்ற தலைவராக அதே நாற்காலியில் அமர வைத்தது திமுக ஆட்சி காலத்தில் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதானே. முடியும். அந்த துணிச்சல் வேண்டும். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர, அதுதான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள். இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போட்டிருக்கிறார் முதல்வர். அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள், தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மட்டுமே அதை ஒப்புவிக்க வேண்டாம். உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை இந்த வழக்கில். ஏனென்றால் இதில் குற்றம் சுமத்தப்பட்ட 2 பேர் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர், அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர், 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். காவல்துறை வழக்கமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை அல்லது சிபிசிஐடி காவல்துறை யாராக இருந்தாலும் அவர்கள் நீதிக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு வாய்ப்பில்லை. காவல்துறையினரை விசாரிக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை வேண்டாம். இது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் நீதிபதிகள் உள்ளிட்ட எக்ஸ்பர்ட்ஸ், புலனாய்வு துறையில் ஆற்றல் உள்ளவர்களை ஒரு குழுவாக நியமிக்க வேண்டும். இப்போ ராஜீவ்காந்தி படுகொலைக்கு போலீஸ்ட ஒப்படைச்சாங்க. கார்த்திகேயன் ஒரு அதிகாரி தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க, எஸ்ஐடி. அவர் தான் விசாரித்தார். அந்த மாதிரி நேரடியாக கோர்ட் மானிட்டர் பண்ணணும். அன்னன்னைக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன், என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன டெவலப்மெண்ட். இந்த வழக்கில் ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணணும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய முதன்மையான கோரிக்கை. இரண்டாவது, சட்டப்படி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு. அவங்க வேணான்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். ஆனால் POA ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், திருத்தம் செய்யப்பட்ட சட்டம், அது என்ன சொல்லுகிறது? தமிழ்நாட்டில் மட்டும் அது நடைமுறையில் இல்லை.
இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக புதிய வீடு அவங்களுக்கு வழங்கணும். நிலம் 2 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரையிலும் உழவுக்கு நிலம் கொடுக்கணும். அரசு வேலை வாய்ப்பு தரணும். 12.5 லட்சம் ரூபாய் உடனடியாக அவங்களுக்கு இழப்பீடாக தரணும். அவங்க பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சாதி பஞ்சாயத்து அமைப்புகள் இருந்தால் அதை கண்காணிக்கணும்னு சொல்லுது. அதை தான் நாம் சொல்கிறோம். இதுக்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும், உளவுத்துறை வேணும். சாதி மத வெறியர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு தேவை. கியூ பிரான்ச்சுக்கு தனியாக உளவு பிரிவு இருக்குல்ல. யார் நக்சல்பாரிகளை கண்காணிக்கிறதுன்னு, யார் வெடிகுண்டு செய்கிறான், நக்சல்பாரிகளோட தொடர்பில் இருக்கிறான், தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறான் அல்லது வேறு ஏதாவது கோரிக்கை வைக்கிறான், அவர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு இருக்கு. இப்போ சாதி பிரச்சனைகளை தூண்டக்கூடிய, மத பிரச்சனைகளை தூண்டக்கூடிய சக்திகளை கண்காணிப்பதற்கென்று, அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுவது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றமே சொல்லுகிறது. காப் பஞ்சாயத்து அந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களை அதுபோல தீர்மானங்கள் நிறைவேற்றினால் அதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை தடுக்கணும். தடுப்பு நடவடிக்கை. அதன் பிறகு கொலை நடக்காமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியான படுகொலைகள் சாதி அடிப்படையில் அடுத்தடுத்து நிகழ்கின்றன. இதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி பொறுப்பு, ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பொறுப்பு என்று 10ஆம் விலை சொல்லிவிட்டு போக நாங்கள் விரும்பவில்லை. அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது, நீதித்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது, காவல்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஜனநாயக சக்திகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. காலம் காலமாக நீடிக்கிற இந்த சாதிய மனோநிலையை தகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு என்ன தீர்வு? ஜனநாயகத்தை பரப்ப வேண்டும். அதுதான் ஒரே தீர்வு. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சக்தி வாசுகினி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸ், அதன் அடிப்படையில் அவங்க தந்திருக்கிற வழிகாட்டும் நெறிமுறைகளை அல்லது தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். 3வது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற நிலையிலே ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசே இயற்ற வேண்டும். தேசிய அளவில் சட்டம் வேண்டும். அதற்காக தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழுத்தம் கொடுக்கிறோம், மக்களவையில் பேசுகிறோம். நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்களை எப்படியாவது நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசிவிட வேண்டும் கடுமையாக முயற்சித்தோம். ஆனால் அவருடைய சேம்பருக்கே வரல, லோக்சபாவுக்கும் வரல, ராஜ்யசபாவில் இருக்கிறாரு. நாங்கள் அங்கே இருந்த மாதிரியும் தெரியல. ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானும் ரவிக்குமாரும் போய் அங்கே காத்திருந்து பார்த்து விட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கிட்ட இந்த மனுவை அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும்னு கொடுத்துட்டு வந்துருக்குறோம். இந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விரிவான கடிதத்தை, கோரிக்கை மனுவை தேசிய பார்வையோடு வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நம்ம சொல்லலை, தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு சொல்லலை. இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது, ஹானர் கில்லிங் நடக்கக்கூடாது, அதுக்கு சட்டம் வேணும். ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசால் 2 அரசாங்கத்துக்கும் அதுக்கு பவர் இருக்குது. அவனும் சட்டம் இயற்ற முடியும், இவங்களும் சட்டம் இயற்ற முடியும். சில விஷயங்களில் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் செய்ய முடியும், சில விஷயங்களில் ஒன்றிய அரசு மட்டும்தான் செய்ய முடியும், சில விஷயங்களில் 2 பேருக்கும் அதிகாரம் இருக்குது. அவங்க செஞ்சால் அந்த சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணலாம், அல்லது இவங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தலாம். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்துடுவார். அப்போ தேசிய அளவிலான சட்டம்
அனைத்து மாநில அரசுகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுவதற்கான கால தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். இந்த 4 கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வைக்கிறோம். 1, சிபிசிஐடி விசாரணையிலிருந்து மாற்றி உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். 2வது, உச்சநீதிமன்றம் ஆணவ கொலைகள் தொடர்பாக 2018ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். 3வது, சட்டப்பூர்வமாக அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு தர வேண்டுமோ, பாதுகாப்பை தர வேண்டுமோ, அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும், பாதுகாப்பை தர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், அந்த குடும்பத்திற்கு அவன் ஒரு மென்பொருள் பொறியாளர், சாஃப்ட்வேர் என்ஜினியர், 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நான்காவது, ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த 4 கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து வலியுறுத்துவோம் என்பதை சொல்லி, இத்தகைய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும். இது எஸ்சி நான் எஸ்சி பிரச்சனை அல்ல, இது தேசிய அளவிலான சமூக பிரச்சனை. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று கேட்டு இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.